ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அங்கன்வாடி இன்டர்வியூ. அதாவது கடந்த மே மாதம் முழுவதும் அங்கன்வாடி இன்டர்வியூ நடந்தது இல்லையா? ஒவ்வொரு சென்டர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்தது. அந்த அங்கன்வாடி மையத்தில் என்ன மாதிரியான வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத அனைத்துமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இனிமே இன்டர்வியூ போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் அங்கன்வாடி சம்மந்தமான டெய்லி அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே வரோம். கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அங்கன்வாடிக்கான அமைப்பாளர், உதவியாளர் மற்றும் சமையலருக்கான இன்டர்வியூ வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இன்டர்வியூ பொறுத்தவரையில் எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து நடந்துட்டு வராங்க. நிறைய மாவட்டங்களில் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் எல்லாம், நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அங்கன்வாடி சம்மந்தமாக இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஜென்ரலாக என்ன மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் இந்த அமைப்பாளர், உதவியாளர் இவங்களுக்கெல்லாம் இன்னும் வேறு மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்குறாங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அங்கன்வாடி எப்போ வந்து ஆரம்பித்தாங்க, அதாவது அங்கன்வாடி குழந்தைகளுக்கான ஸ்கூல் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 1974ஆம் ஆண்டிலிருந்து அங்கன்வாடி குழந்தைகளுக்கான ஸ்கூலாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தாய்மார் குழந்தை பிறக்குது, ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி எத்தனை ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் எத்தனை ஆண்டு வந்து இடைவெளி விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 முதல் 4 வருடம் வரை நம்ம இடைவெளி விடலாம். இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில பேருக்கு எழுத படிக்க, அதாவது இங்கிலீஷில் நேம் எழுதுறதுக்கோ இல்லை வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து எழுதுறதுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் நமக்கு இங்கிலீஷில் அவங்க சொல்கிற நேமவானால் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைகள் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் மட்டும் வரப்போகிறதில்ல, குழந்தைகளும் வருவாங்க, தாய்மார்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. இவங்க எத்தனை பேர் அங்கே வராங்க, உணவுப் பொருட்கள் ஏதாவது பால்வாடிகள் முட்டையாக இருக்கட்டும், சத்தமாக இருக்கட்டும், எவ்வளோ வாங்குறாங்க, அவங்களோட நேம் என்ன, அவங்களோட ஸ்ட்ரீட் நேம் என்ன, எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து எழுதி ரெக்கார்டில் வச்சுருக்கணும். இதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சிலரை வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வாசிக்க சொல்கிறாங்க. அதாவது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை கொடுத்து வாசிக்க சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூவெண்ட்டாக நமக்கு இங்கிலீஷ் வருதா, இங்கிலீஷில் வந்து நம்ம சரளமாக பேசுகிறோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நியூஸ் பேப்பர் வாசிக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகளோட சராசரி எடை வந்து எவ்வளோ இருக்கணும், அதாவது ஒரு மாதம் முதல் 2 வயது வரை குழந்தைகள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் இவ்வளோ கிலோ இருக்கணும். அது வந்து கேர்ள் பேபியாக இருந்தால் இத்தனை கிலோ இருக்கணும், பாய் பேபியாக இருந்தால் இத்தனை கிலோ இருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அது ஒரு சார்ட் மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக அந்த சார்ட்டை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு போங்க. அதாவது எல்லா மந்த்துக்கும் நீங்கள் சொல்லணும் இல்லை, சராசரி இப்போ 1 வயது குழந்தை அப்படின்னா அது என்ன எடை இருக்கணும், 2 வயது குழந்தை அப்படின்னா அது என்ன எடை இருக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து மாதம் எவ்வளவு எடை கூட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு 4 கிலோ அந்த மாதிரியான அவங்க கூடணும், இல்லை வந்து 2 முதல் ஒரு 4 கிலோ வந்து அவங்க எடை வந்து கூடணும் கண்டிப்பாக. அதாவது கர்ப்ப காலத்தில் நான் சொல்கிறது, மற்ற நேரத்தில் நான் சொல்லலை. கர்ப்ப காலத்தில் வந்து எவ்வளோ எடை கூடணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் மாதிரி கிடைக்கும். அந்த சார்ட்டை பார்த்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸை வந்து நம்ம சொல்கிறத கவனிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்கிறோன்னா குழந்தைகளுக்கு வந்து அது 2 வயது குழந்தைகளாக இருக்கட்டும், 2.5 வயது குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம சொன்னால் கண்டிப்பாக வந்து டக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம், இல்லை ஒரு 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 ரைம்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருப்பி சொல்ல மாட்டாங்க. நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ணி சொல்கிற அளவுக்கு இப்போ ஃப்ரூட்ஸ் நேமாக இருக்கட்டும், வெஜிடபிள் நேமாக இருக்கட்டும், என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம், அதாவது ஞாபகமாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம சார்ட் மாதிரி வாங்கி வச்சு இல்லை சார்ட்டில் வரைஞ்சி இந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டி மூலமாக அவங்கள பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து கேட்குறாங்க. குழந்தைகள் வந்து நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து அதிக ஆர்வமாக எதில் இருக்கிறாங்க, அதாவது ஆர்வத்தோடு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா அவங்க விளையாடுறதில் ஆர்வம் காட்டுவாங்க. அதற்கப்புறமா கதை சொல்கிறது, ஆடல் பாடல் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வந்து குழந்தைகளாக இருக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்வாடியில் நம்மளுடைய வேலைகள் என்னவாக இருக்கும், அதாவது அங்கன்வாடி மையத்தில் அந்த அமைப்பாளரோட வேலை என்னவாக இருக்கும், சமையலரோட வேலையாக இருக்கும் என்னவாக இருக்கும், உதவியாளரோட வேலை என்னவாக இருக்கும். அதை பொறுத்தளவில் அங்கன்வாடியில் அமைப்பாளரை பொறுத்தளவில் நிறைய குழந்தைகள் எவ்வளோ பேர் வராங்க, அவங்களுக்கு அன்னைக்கு என்ன உணவு வழங்கணும், நம்ம என்னத்தை டீச் பண்ணணும் இப்படின்றத முழு விஷயங்களை பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமைப்பாளரோட வேலைகளாக இருக்கும். அதே சமையலரோட வேலையாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த சத்து மாவு கஞ்சி வந்து பண்ணி கொடுக்கறது, அப்புறம் சத்து மாவு கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கறது, சாப்பாடு செய்கிறது, முட்டை வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமையலரோட வேலையாக இருக்கும். உதவியாளர் ஹெல்ப்பர்னு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. ஹெல்ப்பரை பொறுத்தளவில் குழந்தைகள் யூரின் போயிட்டாலோ இல்லை மோஷன் போயிட்டாலோ அவங்கள க்ளீன் பண்ணுறதும் அந்த இடத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வதும் குழந்தைகள் இருக்கிற இடத்தை வந்து சானிடைசேஷனாக சுத்தமாக வச்சுக்கிற வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உதவியாளரோட வேலைகளாக இருக்கும். இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களா, சரியான உணவு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை உதவியாளர் வந்து குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களா, அந்த இடத்த வந்து தூய்மையாக வச்சுக்கிறாங்களா அப்படின்றத கண்காணிக்கக்கூடிய வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பாளரோட வேலையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களும் கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதனோட வேலைகள் என்ன, நீங்கள் சமையலர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா சமையலரோட வேலை என்ன, உதவியாளரோட வேலை என்ன, அமைப்பாளரோட வேலை என்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சத்து மாவு இருக்குல்ல, மிக மிக முக்கியமான விஷயம், எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். சத்து மாவு வழங்குறாங்க இல்லையா, 1/2 கிலோ பாக்கெட் 1 கிலோ பாக்கெட்டுன்னு சத்து மாவு வழங்குறாங்க. அதில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அப்புறம் நார் சத்துக்கள் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எவ்வளோ கிராம் இருக்குது அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்லவே தேவையில்லை. என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன், நார் சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஃபேட்டும் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் அடங்கியிருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. மெயினான விஷயங்கள் வந்து என்னென்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸ் அண்டு நார் சத்து, விட்டமின்ஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். ரொம்ப வந்து உங்களை டீப்பாக வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல. ஜென்ரலாக நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத மட்டும்தான் கேட்கும். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் யாராவது இன்டர்வியூக்கு போனவங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதையுமே வந்து நம்மளுடைய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.